புலி. அப்படி வாடி. இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, வீட்டுக்கு வந்துட்டு போங்களே. வாங்க. இந்த நாய்க்கு எங்க இங்க வந்தது? மாமா நீங்க மாட்டிக்கிட்டீங்க. நான் நல்லா தாண்டா மாட்டிட்டேன். இதான் எங்க வீடு, உள்ள வாங்க. இந்த ஆடத்துக்கு நான் வரல. அதெல்லாம் இல்ல, மாட்டேன். இவன் என் தம்பி அழகு. இவங்க பூ விக்கிறவங்களா? இல்ல, மீன் விக்கிறாங்க. நீங்க வாங்க. இது என் புருஷ செருப்பாட்டா இருக்கு. இல்ல இல்ல, இது நான் கட்டிக்க போற மாமனோடது. ஐயோ, இது என் புருஷ சட்டை மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, இதுவும் நான் கட்டிக்க போற மாமனோடது. வாங்க. ஏங்க, யாரு வந்திருக்காங்க பாருங்க. யாரு? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். திரும்பி பாருங்க. இது என் சிநேகிதி, அது அவங்க தங்கச்சி. அக்கா, இவர் முகத்துல சோப்பு நோர மட்டும் இல்லன்னா நம்ம மாமா தான்க்கா. இல்ல இல்ல, எங்க மாமா. ஏண்டி கூறு கட்டு விட, உன் சினேகிகளை தெருவிலேயே பேசி அனுப்ப வேண்டியதானே? ஏண்டி வீட்டுக்குள்ள கூட்டி வந்து பூ டென்ஷன் பண்ற? குரல் கூட என் புருஷன் வரலாட்டுமே இருக்கு. இதுல ஏதோ குழப்பம் இருக்கு. காலையில தானே சேவிங் பண்ணாரு, இப்ப எதுக்கு சோப்பு? நீங்களா? ஆமா, நானே தான். மாமா நீங்களா? ஆமாண்டி, நான் தான். அக்காளுக்கு தங்கச்சி தனித்தனியா சொல்லணுமா? உங்களை எங்க ஏறிட்டாரு. இந்த 100 ஏக்கரும் 3.5 கோடி ரூபாய் விலை போக வேண்டியது இந்த 5 ஏக்கர்னால விலை போகாம கிடக்குது. நீங்க விலைய பேசுங்க. தடையா இருக்கிற மாரிமுத்து தலைய நான் கொண்டாறேன். டேய், அதுக்கு பிறந்தவன் பெரிய மருதாண்டா. ஆயுசு 100. வா பெரிய மருது. காபி சாப்பிடுறியா? என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்க? வேற ஒண்ணும் இல்ல. வெட்டுப்பட்டு போன மாரிமுத்து கையுங்காலும் மாதிரி இந்த 5 ஏக்கர் மட்டும் துண்டுபட்டு கிடக்குது. அத ஒன்னாலதான் தீர்த்து வைக்க முடியும்னு சொல்லிட்டு இருந்த, நீ வந்துட்ட. அதை நிதானமா தான் கைப்பற்றணும். கொக்கு எல்லா மீனையும் முழுங்கிடும். ஆனா கெளுத்தி மீன் தொண்டையில மாட்டிக்கிட்டா கொக்கோட உயிரே வாங்கிரும். அதனால அவசரப்படாதீங்க. நான் ஆரம்பிச்சத நானே முடிச்சு வைக்கிறேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா மருது? ஏண்டி அத்தா காவேரி, உன் மச்சானோட டவுசரை துவைக்கிற அளவுக்கு வந்துட்டியா? என் மச்சான் துணியை நான் துவைக்காம வேற எந்த சக்காலத்தி வந்து துவைப்பா? ஆமா ஆமா, நல்லா அடைச்சு துவாங்க. ஆண்டி, இப்படி கிறுக்கி கணக்கா பாவடை கிழிச்சுக்கிட்டு நிக்கிறேன். புருஷன் கிடைக்கலேன்னு ஊர் ஊரா அலையறவ பேசுற பேச்ச பாரு. ஏய், நெஞ்சில துடிச்சிருந்தா இங்க வந்து பேசுடி, அங்கே ரெடி பேச்சு. பாவடை விட்டுட்டு போற நில்லடி. அவ கிடக்காடி குந்தாணி. ஏய் பொன்னி, அடியே காவேரி, நீ டவுசர் துவைக்கிறதுக்காக பெரிய மரத்துக்கு வப்பாட்டியா வேணா இருக்கலாம், ஆனா பொண்டாட்டியா ஆக முடியாதுடி. பொம்பளை நினைச்சா வப்பாட்டியா தான் இருக்கலாம், ஆம்பளை நினைச்சா தான் பொண்டாட்டி ஆக முடியும். ஆத்துல போற தண்ணிய ஐயா குடிச்சா என்ன, ஆட்டோ குடிச்சா என்ன, வாங்கடி போலாம். அத்தி மருந்து தண்ணில வருது, வாங்கடி சீக்கிரம் போலாம். என்ன சேசினிட்டு வர? மச்சான், நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ என்ன பொண்டாட்டி ஆக்கிக்கிறியா, வப்பாட்டியா வச்சுக்கிறியா? நீ என்ன எப்படி வச்சுட்டாலும் எனக்கு சம்மதம் தான். அதை இப்பவே சொல்லு. இந்த சிரிக்கிங்க வாய அடைக்கணும். பொண்டாட்டியா வப்பாட்டியா? ஏண்டி ஆத்தங்கரையில பட்டிமன்றமா நடத்துறீங்க? இப்ப ரெண்டுல ஒண்ணு எனக்கு பதில் சொல்ல போறியா இல்லையா? சொல்லாட்டி சொல்லாட்டியா ஓடுற இந்த ஆத்துல விழுந்து உசுர விட்டுடுவேன். அது ஓ இஷ்டம். மச்சான், என் உசுரோட விளையாடாத, நான் விழுத்துருவேன். நல்லா விழு போ. நான் சொல்றது செய்யறவன், நான் விழுத்துருவேன். போதும் போதும், நிறுத்து நிறுத்து நிறுத்து. தண்ணி எல்லாம் கக்கிடுச்சு.
ரத்த பாசம் உன் கல்லு மனசையும் கரைச்சிடுச்சுப்பா. கல்லுக்குள்ளேயும் ஈரம் இருக்குன்னு காட்டிடுச்சு. தான் ஆடலைனாலும் தன் சதா ஆடும்னு நீதான் ஆத்துல குதிச்சு அவளை காப்பாத்திட்டிய தம்பி. இனிமே பயம் இல்ல. நீ எப்படி தூக்கிட்டு வந்தியோ அப்படியே வீட்டுக்கு தூக்கிட்டு போடு. ஆமாம் தம்பி. சப்ளையர் கம் தி சைட். ஏ மேன், ஹோட்டல்ல டிவி இருக்கா? இல்லீங்க. ரேடியோவாவது இருக்கா? ரேடியோவும் இல்லையா? ஐயோ, நான் எப்படியா கிரிக்கெட் ஸ்கோர் தெரிஞ்சுக்கிறது? ஏ மேன், ஸ்கோராவது தெரியுமா? தெரியாதுங்களே. ஸ்கோரும் தெரியல. ஏ வில்லேஜ் மேன், உனக்காவது ஸ்கோர் என்னன்னு தெரியுமா? தெரியாது. That's why I don't like fools. Bloody fools. Nonsense. பாரதேசி நாயே, வீட்டுல திங்கறதுக்கு சோறு இருக்காடா? இல்லைங்க. அப்புறம் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும்? இங்க எதுக்குடா வந்த? டீ சாப்பிட. பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? ஏடா ஏண்டா? 90 பைசா. 90 பைசா. சிங்கிள் டீ எவ்வளவுடா? ரூபா. ஒரு டீக்கே 10 பைசா கம்மியா இருக்கு. 90 பைசாவுக்கு என்ன முக்கா டீ குடுப்பானா? எடுத்து வாடா. டேய், இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வரக்கூடாது. யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்டு ஓடி போயிடணும். போடா வாடா, இங்க குடிடா. இதெல்லாம் என்ன தலைன்னு வச்சிட்டு இருக்கீங்க? நாளைக்கே போய் கொள்ளிக்கட்டி எடுத்து வச்சு இதெல்லாம் கறிக்கிறேன். என்ன ஓடி போயிரு. Bloody nonsense. என்னையா சாப்பிடுற? எனக்கு 2 இட்லி போதுங்க. 2 இட்லியா? உனக்கு 2 இட்லி தானே? எனக்கு 10 இட்லி 6 தோசை அவிச்ச முட்டை இருக்கா? இல்லையே. கொண்டாந்து கொடுங்க, அவிச்சுக்குவான். இல்ல, நானே அவிச்சு கொண்டாந்துறேன். சீக்கிரம் போங்க. இப்ப கொண்டாந்துறேன் சார். வேற என்ன இருக்கு அதெல்லாம் விட்டாங்க. கொண்டாந்துறேன் சார். ஏண்டா, நாளைக்கெல்லாம் நீ சாப்பிடவே மாட்டியா? இங்க பாருங்க, கண்ணு வைக்காதீங்க. அப்புறம் கண்ணி எழுதி அக்கா சொல்லிடுவேன். என்னடா எப்ப பார்த்தாலும் கன்னிகளிலே சொல்ற? அதுக்கு ஒரு கெடு வச்சிருக்கியா? சொல்றேன், இன்னைக்கு நான் கழிச்சிடுறேன். சார், சட்னி. 2 இட்லில சட்னி கிடையாதுயா. இங்க சாப்பிடுங்க சார், கொஞ்சம் சாம்பாராவது போடுங்க. சட்னி அலைகிற சாம்பாரா சார்? இந்த சார், வெறும் இட்லி எப்படி சார் சாப்பிடுறது? சும்மா சாப்பிட்டு தொலையா சார். இந்த கோழி ரோஸ்ட் சாப்பிடுங்க சார். இந்த மீனோட ரோஸ்ட் அதை விட நல்லா இருக்கும். இந்த கோழியோட லிவரை நெய்யில வறுத்து அப்படியே இளநீ தலையா, நானும் பாக்குறேன். இந்த ஹோட்டல்ல மட்டும் இல்லடா, எல்லா ஹோட்டலும் இதே தான்டா செய்யறீங்க. 2 இட்லி வாங்கினா ரொம்ப கேவலமா நினைக்கிறீங்க. அதிகமா சாப்பிடணும் உளுந்து உளுந்து கவனிக்கிறீங்க. 100 தடவை அவனை சாரு சாருங்கிறிய. அந்த நாய் தின்னதுக்கு பில்லு நான் தான்டா கொடுக்கணும். 2ல 1 எனக்கு தெரிஞ்சாங்கன்னு உங்க ஹோட்டல் முதலாளியை கூப்பிடுறா. நான் தாங்க முதலாளி. நீதான் முதலாளியா? சரி, சப்ளையர் பையங்களை கூப்பிடு. அவங்க எல்லாம் எதிர்த்த ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க. ஏன் உன் ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா? 1 வாரம் ஆன சாப்பாட்டை எல்லாம் அவங்க சாப்பிட சார். அப்ப நாங்க தான் சாப்பிடணுமா அதெல்லாம்? வெச்சு விட. ஏய், என்ன ஆசை தெரியட்டு தெரியுது? ஏன் மச்சான், ஆத்துல விழுந்த என்ன போன போட்டு விடாம தொட்டு தூக்குனல, அப்போ உன் கை அங்கே இங்கே பட்டிருக்கோம்ல, பூ வச்சு விட்டோம் என்னவா? ஏய், நீ இல்ல, யாரு விழுந்திருந்தாலும் காப்பாத்தி இருப்பேன். ஹாய், உனக்கும் அது இருக்கு மச்சான். எது? அதான் சொந்தம் பந்தம் பாசம் நேசம் அன்பு காதல் இதெல்லாம் ஓ மனசுலயும் இருக்கு மச்சான். காவேரி, நீ வேணும்னா மேனகையா இருக்கலாம். நான் விஸ்வாமித்திரர் இல்ல. என்னதான் ஒட்டினாலும் வருஷனாலும் ஒண்ணு நடக்க போறது இல்ல. கரப்பார் கரைச்சா கல்லும் கரையும். நான் நெருப்பு, நான் பஞ்சு. ஏய், மச்சான், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இனிமே நீ மார்கால் மார்கை வாங்குற முரட்டு குணத்தை அடியோட விட்டுணும். நீ மனுஷனா மாறணும். ஏய், எனக்கு புத்தி சொன்னா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. அடி மச்சான், அடி. இந்த அடி நீ மனுஷனா மாறத்துக்கு முதல் படி. நான் உன்னை மனுஷனா மாத்துறது அந்த சிவசங்கரனுக்கு தெரிஞ்சா என் சாவுக்கு நாள் குறிச்சிடுவான். அந்த சாவை உன்னால தடுக்க முடியாது. காவேரி பெரிய மருது மனச மாத்தி மனுஷனாக்க போறாளா? பொம்பளை நினைச்சா எதையும் சாதிச்சிருவா. காவேரி கரைச்சதாலதான் 5 ஏக்கர் விஷயத்தை ஆற போட்டானா? எறும்பூர இரும்பும் தேயும்பாங்க. எறும்ப நசிக்கிற வேண்டியதுதான். வர ஐயனார் கோயில் திருவிழாதான் காவேரிக்கு கடைசி நாள்.
காவேரி 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 நான் என் முடிவை அப்பவே சொல்லிட்டேன்ல, ஏன் பாண்டியா என் பின்னால சுத்திட்டு இருக்கேன்? அது இல்ல காவேரி, வர ஐயனார் கோடி திருவிழால சிவசேகரம் கதையை முடிக்க போறேனா. இந்த 18 பட்டி விட்டு ஓடிடலாம் வா. எனக்கு எது நடந்தாலும் அது இந்த 18 பட்டியில தான் நடக்கணும். காவேரி காவேரி, உனக்கு வயசு இருக்கு, எனக்கு மனசு இருக்கு. வா, இந்த ஊரை விட்டே போயிடலாம். வாழ்க்கை வாழ்றதுக்கு தானே. அந்த அற்ப சுகத்துக்காக நான் ஆசைப்படல. நான் எதுக்காக இந்த ஊருக்கு வந்தேனோ அது இனிமேதான் நடக்க போகுது. பாண்டியா, உன் உயிரை நீ காப்பாத்திக்க. நீங்க இருந்து போயிடு. காவேரி, நான் சொல்றது ஒரு நல்ல நோக்கத்துக்காக இனி எது நடந்தாலும் அதை ஏத்துக்க என் மனசு தயாராயிடுச்சு. மச்சான், அந்த சிவசங்கரை என் சாவுக்கு நாள் குறிச்சிட்டான். என் உயிரை எடுக்க போறானா? அவன் எனக்கு உயிர் கொடுத்தவன். அவனை பத்தி தப்பா பேசாத. இல்ல மச்சான், நீ நல்லவன்னு நம்பிட்டு இருக்கியே, அவனுடைய மறுபக்கம் உனக்கு தெரிய மாட்டேங்குது. சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த 18 பட்டியில பிறந்தவன் நீ. எங்க இருந்தோ வந்தவன் அந்த சண்டாள சிவசங்கரன். ஏய், உனக்கு புத்தி சொன்னா பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை பாராட்டி உனக்கு காரோட்டி அவனை பகைச்சவனே உன்னை வச்சே கைய கால வெட்ட வச்சான். உனக்கு சோறு போட்டு இந்த 18 பட்டிய கூறு போட்டு சாப்பேருக்கு எழுதி வச்சுக்கிட்டான். அவன் செஞ்ச கொடுமை கொஞ்சமா நஞ்சமா? இங்க பாரு மச்சான், ஓ பலத்தை வச்சுக்கிட்டு அந்த பள்ளிக்கூடத்தையே சாராய் கடையாக்கிட்டானே. ஏழைங்க விவசாயம் அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு சிவசங்கரனுக்காக நீ அருவாளை காட்டி மழைய மூடல. அந்த சிவசங்கரன் நிறுத்தின ஆளு எம்எல்ஏவா ஜெயிக்கணுங்கிறதுக்காக நீ என்னென்ன செஞ்ச? எதிர்த்து நின்ன ஆள மனு கொடுக்க விடாம கலாட்ட பண்ணி விரட்டி விட்ட. இதுக்கு மேலேயும் உனக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு மச்சான். வயசு பொண்ணுங்களுக்கு நாள் குறிச்சு கடத்திக்கிட்டு வந்து கெடுத்து கொன்னுடுவான். அப்படி செத்தவங்கள என் அக்கா பார்வதியும் ஒருத்தி மச்சான். உன்னை போலீஸ் புடிச்சிட்டு போகுதுன்னு தெரிஞ்சு அக்கா பதறி போய் உன்னை பார்க்க ஓடி வந்துச்சு. அவ ஆளுங்க அக்கா வெளுத்துட்டு போய் சிவசேகர கெடுத்து கொன்னுட்டான். இந்த 18 பட்டியில இருக்கிற மண்ணை மட்டும் இல்ல, பொண்ணுங்களையும் அபகரிச்சுட்டு இருக்கான். இப்ப எனக்கும் குறி வச்சுட்டான். வர்ற ஐயனார் கோயில் திருவிழாவில என்ன தீட்டு கட்டுறதா முடிவு பண்ணிட்டான். எது எப்படி இருந்தாலும் நான் உன்னை காப்பாத்துவேன். முடியாது. அவன் மூல பலத்துக்கு முன்னால உன் முரட்டு பலம் தோத்து போயிடும். ஜெயிச்சு காட்டுறேன். எந்த கொம்ப உன்னை ஏன்றது பிரிக்கிறான்னு பாரு. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.